ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் அப்பா சொன்னதுக்கப்புறம் அவர் நம்ம மேலே இந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. கண்டிப்பாக நம்ம நல்லா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறது. இதுக்காகனாச்சும் நம்ம ஒரு வேலை பார்க்கணும், நல்ல இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரெசியூமெல்லாம் நான் இது பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சம் அலட்சியமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இந்தளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, அம்மா கிட்ட நமக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ அவருக்காக நச்சும் நம்ம ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அவர் நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வெப்சைட்டு இதில் எல்லாம் பார்த்து தெரிஞ்சவங்க மூலியமாலாம் கொஞ்சம் இது பண்ணி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லியுமே பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்குலாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் அந்த வாரத்துலேயே அந்த வேலையிலேருந்து நின்று ஒரு 10 நாள்லேயே ரொம்ப நான் முயற்சி பண்ணதுனால ஒரு நல்ல வேலை கிடச்சி. கிட்டத்தட்ட ஒரு 15,000 சம்பளத்துக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான். என் ரிலேட்டடான படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் தான் கிடச்சிச்சு. அவங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் டைப்பிங்லாம் நல்லா தெரியும்னு சொல்கிறீங்களே, அதனால் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 7,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தோம். அது நம்மளுக்கு விருப்பம் இல்லாத வேலையாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம கடுமையான முயற்சி பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போயிட்டு எங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், நீ முதல்ல உன் பொண்ணு மேலே அவள் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு ஒரு என்கரேஜாக பேசினா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்கள நம்ம முன்னுக்கு கொண்டு வர முடியும். நீ பேசுகிறப்பயே அவளுக்கு உனக்கு சரி இருக்காது, அது சரி இருக்காது, இது சரி இருக்காது, உன்னால் முடியாது அப்படின்னு நீ பேசிகிட்டே இருந்தானா நம்ம பிள்ளைய பற்றி நம்மளே ஒரு இதாக பேசிடக்கூடாது, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்றைக்கும் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் உணர்ந்துட்டாங்க, அவங்க இது மாதிரி பேசுனதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுக்குன்னு அது மாதிரி பேசலை, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கோம் சூழ்நிலை, அதை பொண்ணு இப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால தான் நானும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி சரி விடு பார்த்துக்கலாம், நீயும் உன்னை சொல்லியும் குத்தம் கிடையாது, பக்கத்தில் ஒருத்தவங்க நம்ம பொண்ணு உள்ள பிள்ளைங்க வேலை பார்க்குறப்ப நம்ம பொண்ணு வீட்டில் இருக்கே, படிச்சுட்டு வீட்டில் இருக்குது, மற்றவங்களாம் கேட்குறப்ப கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், விடு பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு நேரங்கிற ஒரு இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தான் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னோடனே அவனும் சந்தோஷம் அப்படின்னா, அடுத்த வாரம் ஊரில் வரானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஒரு 10ஆம் தேதியிலேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுலேருந்து மறுநாளே ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு போன புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வேலை. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னுமே ஃப்ரெஷராக 2 வருஷம் ஒர்க் பண்ணாமல் இருந்துட்டு, ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு எல்லா விஷயமே, அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதே மாதிரியே தான் எனக்கு கொஞ்சம் சரியானுச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே என்கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்கள் அந்த மேனேஜர் முன்னாடியே சொல்லிட்டாரு, தெரியாதவங்கள உங்கள் டீமில் உள்ளவங்கக்கிட்ட, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க 7-8 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீ கேட்கலாமா, நீ அவங்க பேசுவாங்க பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நீ நினைக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் நீ அவங்கக்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் டவுட் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது. அந்த அக்காங்களும் எல்லாருமே டவுட்லாம் கிளியர் பண்ணி நல்லபடியாக தான் எனக்கு இது பண்ணாங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் இது பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு பரவாயில்ல, நான் ஓரளவு நினச்சத விட பரவாயில்ல, ஓரளவு சொன்னாங்க, எல்லாமே கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறது பண்ணுறது செய்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த் போனதுக்கப்புறம் சேலரிலாம் அப்பா சொல்லிட்டாரு, நீ வந்து வீட்டுக்குன்ட்டு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லம்மா, உன் சேலரியை வந்து நீ அப்படியே வந்து சேர்த்து வச்சிரு, உனக்கு கல்யாணத்தப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும், பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருமா, நான் கொண்டு வரதை வச்சு வீட்டு செலவு பார்த்துக்கலாம், குழுவு கட்டுறது பண்ணுறது செய்கிறதெல்லாம் நான் பார்த்துக்குறேம்மா, நீ அதை போட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மட்டும் மாதம் அந்த குழு கட்டுறதுக்கு மட்டும் ஒரு 3000 கொடுத்துட்டு மீதி 12,000 கிட்ட வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன்.